நம்ம மல்லி, விஜய், போலீஸ் இவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு பாஸ்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம எல்லாமே சீக்கிரமா முடிய போகுது. அதுவும் நம்ம மயிலுவ சீக்கிரமா புடிச்சிருவாங்க. அதாவது மயிலுவ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு உண்மையிலே விஜய், மல்லி அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம விஜய் எல்லாம் இவ்ளோ மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது நார்மலா ஒரு தவறு நடந்தாலே அந்த ஒரு இடத்துல விஜய் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறுவாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கை பறி போக போகுது, ஒரு அயோக்கியம் நம்ம மயிலுவை கொண்டு போய் அதாவது கடத்தி கொண்டு போய் வைக்க பாக்குறான் அப்படின்னு உடனே கண்டிப்பா நம்ம விஜய் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே செஞ்சு விட்டுருவாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ நடக்க போறது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மயிலு போனை வித்துட்டு அதாவது போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா அந்த போனோட ஐஎம்இஐ நம்பரை கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு அந்த போன் எங்க இருக்கு, அது இப்போ என்ன சிம் யூஸ் பண்றாங்க, எந்த நம்பர் யூஸ் பண்றாங்க இப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலா அந்த ஹோட்டலுக்கும் போயாச்சு. அந்த ஹோட்டலுக்கு போனா மட்டும் பிரயோஜனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அங்க போயிட்டு இந்த தினேஷை புடிச்சு அடிச்சு விசாரிச்சாலுமே கூட உண்மை என்ன, அதாவது மயிலு தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ இந்த தினேஷ் சொல்ல போறான். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போலீஸ் வெளியே நின்றுகிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம மல்லியும் விஜயும் இப்போ சாதாரணமா அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த ஹோட்டல்ல தினேஷோட ஆட்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாம உள்ள போலீஸ் வருது அப்படின்னாலே கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அதாவது அவனுங்களுக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அடுத்ததா நம்ம மல்லியும் விஜயும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ற மாதிரி வராங்க. அதாவது நார்மலா ரூம்ஸ் வேணும், எவ்வளவு இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரூம் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே என்ட்ரு கொடுக்குறாங்க. ஆனா வெளியே இருந்து போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க போங்க, அதுவும் இல்லாம ஏற்கனவே லொகேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணியாச்சு, இந்த ஹோட்டல்ல தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க போங்க விஜய், உங்களுக்கு பக்கத்துல தான் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள ரூம்ஸ் பக்கமா போகும்போது விஷயத்த சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல தான் கரெக்டா நம்ம விஜய் அந்த நம்பருக்கு கால் அடிக்கவும் அது ஒரு ரூம்குள்ள அடிக்கிறது கேக்குது. கடைசியில விஜய் இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் அங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தினேஷோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த போனை எடுக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த கதவை உடைச்சுக்கிட்டே விஜய் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே இவனுங்களுக்கு ரொம்ப பயம் அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம விஜய் எல்லாம் இந்த தினேஷை பார்த்த உடனே செம்ம கோவம் அப்படியே தலைக்கு உச்சத்துக்கு ஏற ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த தினேஷை பொடிச்சு அடிச்சு வெளுது கட்டுறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விஜயை கண்ட்ரோல் பண்ணி இந்த தினேஷை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா நம்ம மல்லியும் விஜயும் விடுறதே கிடையாது. கடைசியில இந்த தினேஷை போட்டு அடிச்சு வெளுது கட்டி உண்மையை சொல்றா, என் அதாவது எங்க பொண்ணு எங்க, அதுவும் இல்லாம என் தங்கச்சி எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி எல்லாம் கேட்க கடைசியில தினேஷ் இருந்துட்டு அதாவது உங்க தங்கச்சி தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இதை கேட்ட உடனே பயங்கரமான அதிர்ச்சி. ஆனா அதே சமயத்துல தினேஷ்க்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்கு தானே போயிருக்கணும், இது வரைக்கும் ஏன் வீட்டுக்கு போல மயிலு அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்துல நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாம் என்னடா நாடகம் ஆடுறியா, எங்க கொண்டு போய் வித்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லு, இப்ப மட்டும் மயிலு எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லல அப்படின்னா கண்டிப்பா உன்னோட சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல போலீஸ் எல்லாம் மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம மல்லிகிட்டயும் விஜய் கிட்டயும் அந்த மயில் அதாவது அந்த தினேஷ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தினேஷ் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே உண்மைதான், நான் உண்மையிலேயே அந்த மயிலுவை லவ் பண்ணி ஏமாத்தினேன், பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன், நகையை எடுத்துட்டு வர சொன்னேன், அதே மாதிரி இப்போ கொண்டு போய் வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். ஆனா இப்போ உங்க பொண்ணு எங்க கிட்ட இல்ல, அதாவது மயிலு எங்க கிட்ட இல்ல, அவ தப்பிச்சு போய் 24 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நேத்து நைட்டு தப்பிச்சவங்க இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது உண்மையிலேயே விஜய்க்கும் மல்லிக்கும் இதை ஏத்துக்கவே முடியல. என்னடா பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விசாரிக்கிறாங்க. என்ன அடிச்சாலும் நான் சொல்றதுதான் உண்மை, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மயிலு இங்க இருப்பாங்க, இந்த தினேஷ் இருக்கக்கூடிய இடத்துல தானே மயிலு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல
இப்போ ஓகே நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கடைசியில மயிலுவ காப்பாத்துறது இன்னும் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனா மாறும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம்லாம் வந்து விஜய் இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே! அதாவது இவன கண்டுபிடிச்சுட்டா போதும் ஈஸியா வந்து மயிலுவ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சோம். கண்டிப்பா மயிலு வந்து இங்கருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து கேளுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நாகுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. இந்த மாரி வந்து மயிலு ஃபோன் பண்ணாளா? மயிலு வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா அப்பவும் வந்து மயிலு வரல. அதுவும் இல்லாம இப்போ இந்த தினேஷையும் வந்து தன்னோட கஸ்டடிக்கு வந்து போலீஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மயிலு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவனுக்கு மரண அடி இருக்கு. மயிலு கிடைச்சாலும் இவனுக்கு தண்டனை தான். இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லல. ஆனா மயிலு வந்து கிடைச்சாதான் அவனுக்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து ரிலீஃப் ஆகும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அதே சமயத்துல வந்து விஜய், மல்லி, போலீஸ் இவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா நடந்த ஒரு விஷயம் அப்படி. அதாவது மயில் எங்க போனா, அடுத்தது வந்து யார்கிட்ட மாட்டிக்கிட்டாலோ, என்ன நடக்குதோ, ஏது நடக்குதோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மயில் கிட்ட எந்த ஒரு ஃபோனும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மயிலு வந்து அடுத்ததா அதாவது இந்த தினேஷ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அடுத்த கட்டமா வந்து மயிலுவ தேடணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்க போறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மயிலு தப்பிச்சு போனது உண்மை. அப்படி இருக்கும்போது மயில் எங்க போனா, என்ன ஆனா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாம இருக்கிறது. ஃபோன் கூட இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து விஜய்க்கும், மல்லிக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலா அமையுது அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.